நான் திரு தேனிகர்ணன்ட்டு தொடங்கலான்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு கேள்வியே கேட்குறாரு ஆர்பி உதயகுமார். அவங்க வந்து சமூகம் என்னென்னமோ பேசுறாங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு பேசுறாங்க. அவங்க சமூகத்துக்கு அவங்க முதல்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறேன். ஜெயலலிதா அவர்களோட இத்தனை வருஷமா இருந்தாரு, என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்குறேன். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் அன்பான மாணவர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நல்லது செய்யணும்தான் சின்னம்மா நினைக்கிறாங்க. அப்படிதான் அம்மா வழியில் வந்தவங்க ஜாதி ரீதி இல்லாம அனைவரும், ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒருதாய் மக்களாக நினைச்சுதான் சின்னம்மாவோட அரசியல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க போய்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனார். அத முதல்ல உதயகுமார் அவர்கள் மனசுல வைக்கணும். ஜாதி ரீதியா அவங்க அரசியல் பண்றாங்க. அன்னைக்கே வேற மாதிரி டிவி தினகரனோ திவாகரன் அவர்களோ யாராவது ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கி விட்டு நான் திறக்கி போறேன் பையனை வெளியெடுக்க போயிருப்பாங்க. அன்னைக்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட ஜாதி அரசியல் பண்ணாம அம்மா வழியிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையை பின்பற்றி எடப்பாடி பழனிசாமியை அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் போனாங்க. அந்த விஷயம் வந்து நாடறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது சின்னம்மாவுடைய மக்கள் பயணத்தை பார்த்து மிரண்டு போய் பயந்து போய் பதறி அடிச்சு ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. நான் என்ன கேக்குறேன்னா சின்னம்மா அவங்க வந்து ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துக்கு இத்தனாம் தேதி வர்றேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மட்டும் ஒரு தொலைக்காட்சியில கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா தன்னிச்சையாக பொதுமக்களும் தொண்டர்களும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் எல்லா கட்சிகளும் என்ன சொல்றாங்க, நாங்களும் நிறைய கேட்கிறோம், மக்களும் நிறைய பாக்குறாங்க, எல்லாருமே தன்னிச்சையா வர தொண்டர்கள் தான் திமுக சொல்லுவாங்க, அதிமுக சொல்லுவாங்க, நீங்களும் சொல்வீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அது எது நடக்குதுங்கிறது நம்ம பிராக்டிகலா தெரியும்ல. இல்ல மேடம், ஏன்னா சின்னம்மா அவர்களை பார்க்க வரதால தன்னிச்சை ஏன்னா தொண்டை மனந்து போயிருக்கேன் மேடம். ஏன்னா இந்த தலைமை பிடிக்காம நம்ம வந்து ஓட்டு போடாம இருக்க வேலை செய்யறோம். ஆனா கட்சி அசிங்கப்படுது. சின்ன 4வது இடத்துக்கு போயிடுச்சு. அப்ப அம்மா தலைமை யாரு? அப்ப சின்னம்மா வரவேற்பு அப்படின்னு தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் தான் வந்து அந்த கட்சிக்குள்ள வந்தா தலைமை பொறுப்புக்கு தான் வரணும். ஆமா, தலைமை பொறுப்புக்கு தான் வரணும். அது எப்படி விடுவாரு? அங்கேயே சாத்தியம் இல்லாம போயிடுச்சுல்ல மேடம். அதிமுக என்பது தொண்டர்களுடைய இயக்கம் மேடம். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களால் தீர்மானிக்கக்கூடிய இயக்கம். தொண்டர்களுக்கு அவ்வளவு பவர் கொடுத்திருக்காரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர், கட்சியோட நிறுவன தலைவர். அப்படி இருக்கும்போது தொண்டர்களுடைய எண்ணத்தையே அறியாம தொண்டர்களுடைய எண்ணோட்டத்தை முதல்ல ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கு தலைமை வைக்கக்கூடிய ஒரு பொதுச்செயலாளர் சொல்லிக்கிறாங்க. அவங்க கடக்கோடி தொண்டருடைய மனநிலை என்னன்னு அறியாமத்தான் மேல்மட்ட நிர்வாகியை கண்ட்ரோல் எடுத்த போதும் நம்ம எல்லா தேர்தலும் ஜெயிச்சு வந்துடுறோம், நம்மளுக்கு பதவி இருந்தா போதும் நினைக்கிறாரு. அதுக்குத்தான் தொண்டர்கள் நீதிமன்ற தீர்ப்பு, தேர்தல் ஆணைய தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு, தொண்டருடைய தீர்ப்பு தொடர்ச்சியாக 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறது. இதை உணர்ந்து பார்க்க வேணும். பழனிசாமி அவர்கள் 10 தேர்தல் நின்னாரு, தோத்தாரு. சசிகலா அவர்கள் எத்தனை தேர்தல் நின்னாங்க? இல்ல ஒரு விஷயம் மேடம், சின்னத்துக்கு எதிராக வேலை பார்க்க கூடாது, சின்னத்துக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது. தேர்தலையே நின்னதில்ல, மக்களையே சந்திச்சதில்ல, ஒரு ப்ரூவே ஆகாத போர்ஸ் நாங்க தான் வந்து தலைமை ஏற்போம் சொன்னா எப்படி ஏத்துக்குவாங்க? மக்கள் சந்திக்கல மேடம். இதுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி புரட்சி பயணம் என்ற பேர்ல வட மாவட்டங்களிலும் அதே போல கொங்கு மண்டலத்திலும் மிக சிறப்பான வரவேற்பு இருந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடு தேர்தல்ல மக்கள் உங்களுக்கு எத்தனை % ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்ல ஒரு விஷயம் மேடம், தேர்தல்ல எடப்பாடி தலைமையிலான அதிமுக எவ்வளவு வாங்கி இருக்கு அந்த கேள்வி வரும்ல. அது கேட்டாச்சுல, அது கேட்டாச்சு. அவர் தோத்துட்டாருன்னு சரி ரைட், நான் அதை ஒத்துட்டு தான் பேசுறேன். சரி அவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு ஜெயிச்சீங்கன்னு கேக்குறேன். அதுதான் மேடம் ஒரு விஷயம். சின்னமா தேர்தல் நிக்கலையே, கட்சி ஒற்றுமை இல்ல மேடம், கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும் அவங்க நினைக்கிறாங்க. கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஒற்றுமைப்படுத்தி பலவாய்ந்த அதிமுக களங்கண்டாத்தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும். இப்ப அண்ணன் ஓபிஎஸ் வந்து தனியா ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாரு, இல்ல அவரே நிக்கிறாரு, ஓட்ட பிரிக்கிறாரு. அதே போல தினகரன் வந்து தனியா வேட்பாளர் அறிவிக்கிறாரு, அவரே நிக்கிறாரு, ஓட்ட பிரிக்கிறாரு. ஆனா சின்னமா அந்த வேலை செய்யல. ஏன்னா இவர்கள் எல்லாம் பிள்ளைகளா தான் பாக்குறாங்க. நம் பிள்ளைகள் மனம் திறந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒன்றுபட்டால் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறலாம், வருகின்ற சட்டமன்றத்தில் வெற்றி பெறலாம். இல்லையா இனி அடுத்தடுத்து தோல்வி முகம் தான் போகும். அதனால சின்னம்மாவை வரவேற்க பொதுமக்களும் தொண்டர்களும் தன்னிச்சையா வந்துட்டு இருக்காங்க. அந்த காரணம் தான் உங்களுக்கு பிடிக்கல, மனசு எரியுது. கேட்போம். நான் நிகழ்ச்சியில இந்த பகுதியில் நம்மோடு திரு பொங்கலூர் மணிகண்டனும் திரு தமிழ்மணி அவர்களும் இணைகின்றார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு மணிகண்டன், திரு உதயகுமார் சொல்றாரு அவங்க வந்து ஏதோ அந்த சமூகத்துக்கு எதுவும் செய்யல அப்படின்னு.
சரி, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு உங்களை மேல கேள்வி வரும்ல அடுத்து. ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை பாதுகாத்து வருகின்றார். அதாவது பலமுனை தாக்குதலை எல்லாம் சமாளித்து ஒரு இயக்கத்தை யாராலும் வெற்றி கொள்ள முடியாத வகையில அம்மா வைத்ததை போல மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட பாருங்க, நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு பகுதியிலும் வந்து நிர்வாகிகளோடு கலந்து பேசி வெளிப்படையாக அவரை பேச சொல்லி இவர் பதிலளிச்சு அடுத்த போறார். அப்போ இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து கட்சியிலே இல்லாதவர்கள், கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், அரசியலிருந்து வெளியேற சொன்னவர்கள் இன்னைக்கு புதிதாக வந்து நாங்கள் தான் இயக்கத்தை காப்பாற்றப் போகிறோம், நாங்கள் தான் இது செய்கிறோம் என்று சொன்னால் உணர்வுள்ளவர்கள் பதில் சொல்லதான் செய்வாங்க. அதான் உதயகுமார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை நீங்க ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரச்சனையா மாத்துறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றத நீங்க முக்கியமான கேள்வியா வைக்கிறீங்க. ஆமா, திரு கர்ணன் சொல்றாரு, நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம்னு அவர் சொல்றாரு. ஆனா நீங்க அதை சமூக பிரச்சனையா மாத்துறீங்களோ அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இல்ல, சமூக பிரச்சனையாக உருவாக்க முயற்சிப்பதே அவர்கள் தான். இப்ப நீங்க வந்து சசிகலா அம்மையாரோ மற்றவர்களோ பாத்தீங்கன்னா அந்த சமூக ரீதியான ஒரு கட்டமைப்பாக மாற்றம், அதன் விளைவுதான் இந்த மாதிரி செய்தி வருது ஒழிய அதிமுக அந்த மாதிரி எப்பவும் செய்யவும் இல்லை, செய்ய போதும் இல்லை, தேவையும் இல்லை. அந்த மாதிரி பார்த்தல யாருக்கு பொறுப்பு தரதோ அல்லது தொகுதி ஒதுக்கிறதோ எதுவுமே கிடையாதுங்க. இதை முழுக்க முழுக்க இவர்கள் அதிமுகவை தங்கள் வசப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற நாடகங்க. அப்போ என்னோட முதல் கேள்விக்கு வந்துடுறேன். அப்போ உதயகுமார் அவர்கள் சொல்றாரு, இத்தனை வருஷம் ஜெயலலிதா அவர்களோட இருந்தாங்க, சிஎம்க்கு அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க இவங்க மக்களுக்கு அப்படிங்கிறாரு. இது சசிகலா அவர்கள் மீதான விமர்சனமா, ஜெயலலிதா அவர்கள் மீதான விமர்சனமா? இல்ல, இதுங்க அதாவது தான் சார்ந்த சமூகத்தை தனக்கு ஆதரவு அம்மையார் சசிகலா முயற்சிக்கிறாங்க உண்மை. அப்போ நீங்க வந்து இன்றைக்கு பேசுறவங்க 96ல அதிமுக படுதல் அடைந்த போது அப்ப என்ன பண்ணிட்டு என்ன பண்ணீங்க, என்ன காரணம், யாரு காரணமா இருந்தீங்க, மக்கள் என்ன பேசிட்டாங்க? அப்போ அம்மா என்கிற ஒரு மாபெரும் தலைவியை சிறைக்கு அனுப்பி வைத்து பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளாக வைத்து அதிமுகவை அவமானப்படுத்தி அந்த குடும்பம் சசிகலாமையா இருந்தா. நான் சொல்ல ஓபிஎஸ் சொன்னார், ஓபிஎஸ் கடந்த கால குற்றச்சாட்டு எல்லாம் படிச்சு பாருங்க, அவர் அந்த குடும்பத்தை வெளியேற்ற இல்ல. நீங்க ஜெயலலிதா கூட இருந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல அந்த சமூகத்துக்குன்னு சொல்றீங்கன்னா, நீங்க அப்ப இன்டைரக்டா ஜெயலலிதாவின் தானே விமர்சிக்கிறீங்க, ஜெயலலிதா ஒன்னும் செய்யலன்னு தானே சொல்றீங்க. தனிப்பட்ட ஒரு சமூகத்திற்காக அவர் இன்றைக்கு முனைப்பு காட்டுறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.